ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிள் ரோஸ் தான் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு ரோஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சின்னதாக ஒரு பெட்டல் மாதிரி. ஸோ சில்க் த்ரெட்டை வந்து நான் 8 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். அது ரெண்டாக மடிக்கும் போது எனக்கு 16 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். தென் ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து அந்த பெட்டல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துல நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல இருந்து எடுத்து இப்போ ஆப்போசிட்டில் நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம லேசி டேசிக்கு எப்படி எடுப்போமோ, இப்போ இது ரெண்டோட சென்டரில் நான் எடுத்ததுக்கும் கொடுத்ததுக்கும் சென்டரில் வந்து நான் அந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். நீடியில் வெளியில் எடுக்கிறேன். எடுக்கும்போது த்ரெட்டு இப்படி எனக்கு ஒரு பெட்டல் மாதிரி வரும். ஸோ இது ஒரு பெட்டல். அடுத்த பெட்டல் பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு த்ரெட் இருக்கு. இங்கே இருந்து நான் இங்கே கொடுக்க போறேன். அப்போவும் நான் என்ன பண்றேன், பிசுறு வரக்கூடாதுன்றதுக்காக லெஃப்ட் ஹேண்ட்ல கரெக்டா த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டோட சென்டர்ல எடுக்கிறேன். பொறுமையா இழுங்க, அப்பதான் பிசுறு இல்லாத வரும். ஸோ அங்கேருந்து எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பெட்டலுக்குள்ள கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வரணும் நமக்கு. அதே மாதிரியே என்ன பண்ணுறேன், சென்டரில் எடுக்கிறேன். ஸோ 3 பெட்டல் கவர் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக. அடுத்தது வெளியில் ரெண்டாவது லேயர் கொடுக்குறேன். ரெண்டாவது லேயர் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம அதிகமாகவே எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு நேராக கொண்டு வந்து உள்ள கொடுக்குறேன். ஸோ நான் 2 லேயர் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு புட்டாஸ் கொடுத்துருக்கேன். நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதை சுற்றி கவர் ஆகிற மாதிரி சில்க் த்ரெட்டில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ 3வது லேயர் ஆரம்பிக்கும் போது இன்னுமே கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கிறோம். ஸோ அது மாதிரி எத்தனை லேயர் உங்களுக்கு தேவையோ அத்தனை லேயர் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதோட போதும், நான் அதோட கீழே எடுத்து விட்டுடுறேன் நீடியில். ஸோ சிம்பிளாக பார்க்க ஒரு சின்னதாக ஒரு புட்டாஸ் ரோஸ் மாதிரி இருக்குது. ஸோ எண்டு நாட் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெலாம் எப்படி போடுவோமோ அதே ப்ரொசீஜர் தான். தேங்க்யூ.